வணக்கம். வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான கஞ்சி இது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, சுகர் பேஷண்ட்டுங்களாம் இந்தமாரி கஞ்சி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியான கஞ்சி இது. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். பவுலில் வந்து ஒரு கப் அளவு நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த கோதுமை மாவோட அளவு வந்து 100 கிராம். இது நான் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்குங்க. நான் சின்ன கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். தோசை மாவு பதம் வருது பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா வந்து கோதுமை மாவு கரைச்சிக்கலாம் நம்ம. கட்டைகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்குங்க. பாருங்கள், நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கூட கட்டைகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி கரைச்சிக்குங்க நல்லா. பாருங்கள், இந்த அளவு கரைச்சிக்குங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் வந்து இப்போ நம்ம கோதுமை மாவு எடுத்தோம் பாருங்களா, அந்த கப்பில் 4 கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1 கப்பு கோதுமை மாவு எடுத்து எடுத்து வச்சுருக்குறோம். அந்த கப்பில் 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வரணும் உங்களுக்கு. கொதித்த உடனே தான் நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவு எடுத்து ஊற்றி கிளறணும் நம்ம. தண்ணி நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். இப்போ கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவு எடுத்து நம்ம கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். நான் ஊற்றுறப்ப வீடே விழலை மாவு. நல்லா இந்த கலந்து கிளறினே ஊற்றுங்க. அப்படியே இப்போ தண்ணி கலந்து கொஞ்சம் ஊற்றுறேன் பாருங்களேன். ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் நான் வந்து மறுபடியும் ஒரு கப்பு தண்ணி கலந்து ஊற்றி நான் கிளறேன் நான். இந்த மாதிரி மாவு ஊற்றினே கிளறுங்களா. நான் ஃபஸ்ட்டு ஊற்றி கிளறும்போது வீடே விழலை. அதனால் நீங்கள் வந்து மாவு இப்படி ஊற்றிட்டே கலந்துக்குங்க. அப்போ தான் வந்து கட்டிகள் தட்டாமல் இருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து மாவு வந்து கட்டிப்படாமல் இருக்கும். மறுபடியும் ஒரு அரை கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து ஊற்றிக்கிறேன் நான். ஏன்னா இது வேக வேக திக்காக வரும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஒரு 5 கப்பு தண்ணி கூட ஊற்றிக்குங்க நீங்கள் கொதிக்க வைக்கும்போது. அப்புறமா ஒரு கப்பு அந்த மாவு கரைச்சி வச்சிடும் பாருங்களா, அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற்றலாம் நம்ம. வேக வேக மாவு திக்காக வரும். அதனால் மாவு வந்து நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்குங்க. இது வந்து கொஞ்சம் நிறையவே மாவு வேக வேக உங்களுக்கு கஞ்சி வந்து நிறையா கிடைக்கும். அதனால் மாவு கம்மியாகவே எடுத்துக்குங்க நீங்கள். இப்போ நல்லா கொதி வரட்டும் பாருங்கள். பபுள்ஸ் வருது பாருங்கள். நல்லா நுரக்கட்டின்னு வருது பாருங்கள். இப்போ நல்லா கொதித்து பபுள்ஸ் மாதிரி வரும் பாருங்களேன். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் அந்த மாவு வந்து நல்லா வெந்து வரும். கஞ்சி வந்து நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. நல்லா வெந்து சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது உங்களுக்கு. நல்லா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுடுங்க, இல்லைன்னா பொங்கி வந்துடும் உங்களுக்கு. நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதி வருது பாருங்கள். பபுள்ஸ் வருது பாருங்கள். சுத்தீரம் பபுள்ஸ் வருது பாருங்கள். இன்னமும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மாவு. நல்லா சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா பொங்கிடும் உங்களுக்கு. ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கிட்ட இருந்தனே பார்த்து கலந்துக்கினே இருங்க நீங்கள். பாருங்கள், நல்லா ஒரு 3, 4 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் வந்து வெல்லம் போட்டுக்க போகிறேன் நான். இப்போ நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள். வெல்லம் வந்து நான் பொடித்த வெல்லம் வந்து இப்போ நம்ம மாவு எடுத்தோம் பாருங்களா, அந்த கப்லேயே நான் 3/4 கப்பு அளவு நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் இன்னும் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அரை கப்பு போட்டுக்குங்க. இன்னும் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா அந்த மாவு சமத்துக்கு 1 கப்பு மாவு எடுத்தோம் பாருங்களா, அதில் 1 கப்பு வெல்லம் எடுத்து நீங்கள் போட்டுங்க. நான் ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நான் வெல்லம் வந்து சுத்தமான வெல்லம், அதனால் அப்படியே போடுறேன். நீங்கள் வந்து மண் இருக்கிற வெல்லமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு வடிகட்டி ஊற்றிக்குங்க இதில் நீங்கள். கொஞ்சம் வெல்லம் போட்டு ஒரு கொதி நல்லா வரட்டும் உங்களுக்கு. அப்போ தான் அந்த வெல்லத்தோட பச்சை வாசனைலாம் நல்லா போகும் உங்களுக்கு. உங்களுக்கு வெல்லம் பிடிக்கலன்னா சர்க்கரை போட்டுக்கங்க. சர்க்கரையும் வெல்லமும் பிடிக்கலன்னா உப்பு போட்டுக்கங்க. நீங்கள் உப்பு போட்டு கூட குடித்தா கூட நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், வெல்லம் போட்டு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க போதும். ரொம்ப போடாதீங்க. 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்குங்க. உப்பு வந்து ஒரு சிட்டிகை அளவு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக காட்டும் நமக்கு. அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம்.
இப்போ தேங்காய் துருவல் வந்து ஒரு 1/4 கப் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். ஆனா போட்டு இதுமாரி கஞ்சியில போட்டு சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு டேஸ்ட்டா இருக்கும். நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்லா கலந்துக்குங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு கஞ்சி. ரொம்ப சிம்பிளான கஞ்சி. 10 நிமிஷத்துல இந்த கஞ்சி வச்சிடலாம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிட்லாம். அதேமாரி சுகர் இருக்கவங்க கூட இந்த கஞ்சி காலையில வந்து ஒரு பவுல் நிறையா சாப்பிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்கும் உங்களுக்கு. உடம்புக்கும் நல்லது உங்களுக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க கஞ்சி. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆற ஆற இன்னும் திக்கா வரும். அதனால அதுக்கு தகுந்த மாரி பார்த்து இந்த கஞ்சிய வச்சுக்கங்க. அவ்வளோதான், கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கஞ்சி எடுத்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். நீங்க லஞ்சுக்கும் இந்த மாரி ஒரு பவுலுக்கு சாப்பிட்லாம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம். அதுமாரி நைட்டு டின்னருக்கும் இந்த மாரி ஒரு பவுல் கஞ்சி சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்கும் உங்களுக்கு. கஞ்சி செய்யறதும் ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டோம். அதேமாரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாரி உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி இந்த கஞ்சி. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அந்த இப்ப சின்ன பசங்க கூட இந்த கஞ்சி வச்சு நீங்க குடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஹெல்த்தியான கஞ்சி இது. இப்ப இந்த ரெசிப்பியோட அளவெல்லாம் நான் ஐபட்ல குடுக்குறேன் பார்த்துக்குங்க. இதே அளவோட நீங்க இந்த கஞ்சி செய்து சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ண மறக்காதீங்க. வணக்கம்.